இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே ஓவர் ஆக்டிங். ஆமா பூமி என்ன சொல்றா? ராத்திரி மாமாவை கொல்ல நினைச்ச கில்லரும் மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலி மாமாவை யார் கொல்ல நினைச்சாங்கங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமி நைனி மேடமை பார்க்க போயிருக்கா. ஆனா ஒரு பொது மனுஷன் என்னால சொல்ல முடியும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்ரூவா தான். அவ தான் எல்லாமே பண்ணிருக்கா. அப்படின்னா என் அப்பாவுக்கு அவளால உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஞாபகம் வராத வரைக்கும் தான் அவர் சேஃப். ஞாபகம் வந்துருச்சுன்னா அவர் உயிருக்கு ஆபத்து. நீ தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். கில்லர் விஷயத்துல அலாட்டா இருக்க சொல்லி எஸ்ஐ ராஜேந்தர் கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு அப்புறம் வரப்போற ஆபீசர் இந்த கேஸ எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு தெரியாது. என்னால கெஸ் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி பூமி. மம்மி, இந்த வீட்டுக்கு நான் ஒரே வாரிசுன்ற என் பேரு மொத்தமா போச்சு. உன்னோட பொண்ணா எனக்கு இந்த வீட்ல ஐடென்டிட்டியே போச்சு. அட பைத்தியம், புயலுக்கு முன்னாடி வர காத்து மாதிரி இது. தேவையில்லாம நீ கவலைப்படாத. நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. போய் ரெஸ்ட் எடு. ஆமாம்மா, புயலையும் பூகம்பத்தையும் உருவாக்குறது உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ போம்மா, போ. நல்லா இருக்கீங்களா? பூமி உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சது. ஷோபா சந்திரா இல்லாத குறைய பூமி நிறைவேத்துறது இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன, பூமி ஒரு ராத்திரி முழுக்க ககனோட ஒன்னா இருந்தான்னு நியூஸ் சேனல்ல வந்த விஷயம்தான் உங்க குடும்பத்தோட பேரு கெட்டு போச்சுன்னு வருத்தமா இருந்தது. மாமா, இப்ப எதுக்குங்க இதெல்லாம் சொல்றீங்க? இப்பதான் அப்பா குணமாயிட்டு வராரு. தேவையில்லாததெல்லாம் சொல்லி அப்பாவை பதட்டப்பட வைக்காதீங்க. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்படி தனியா இருந்தாங்கன்னு செய்தி வந்து உங்க குடும்ப பேரே கெட்டு போச்சு. நீங்க அத பாக்கல? இதோ பாருங்க. எதுக்குங்க அதெல்லாம்? மீரா, ஊருக்கு வெளியில போய் சந்திக்கிறாங்கன்னா இந்த பூமியோட கேரக்டரை நாம எப்படி எடுத்துக்கிறது? அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த ரவுடிங்களை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன் சித்திங்கிறதுனால நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாமா, உங்களுக்கு புரியுதா மாமா? இது எல்லாமே நம்ம எதிரியான அந்த ககனோட பிளான் தான். அந்த மாதிரி பிளான் போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. என்ன பேச விடு பூமி. நீ அந்த ககனை காதலிக்கிறதுனால அவன் எல்லா விஷயத்திலயும் உனக்கு நல்லவனாதான் தெரியுமா. ஆனா அவன் எங்களுக்கு எதிரிங்கிறதுனால என்ன நடந்துச்சு, அப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மாமா, பூமி நம்ம பொண்ணுன்னும் இந்த மொத்த சொத்துக்கும் பூமி தான் வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ரவுடிய வர வச்சு அவனே காப்பாத்துற மாதிரி ஆக்ட் பண்ணி
ஒரு ராத்திரி முழுக்க நம்ம பூமியோட தனியா இருந்து விடிஞ்சதும் நியூஸ் சேனல்ஸ்க்கு அவன் தான் லீக் பண்ணிருக்கான் மாமா. உங்க கோவம் எல்லாம் ககன் நியூஸ் சேனலுக்கு போன் பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தான் தானே? அந்த காரியத்தை பண்ணது அவன் இல்ல, அவன் இல்ல. நான் தான். நான் தான் அப்படி பண்ணேன். அவங்க இருந்த அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு ஜர்னலிஸ்ட் அனுப்புனது நான் தான். என்ன கேபி, மகனை காப்பாத்துறதுக்காக இப்ப புது நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? நிறுத்துக்க அபூர்வா. மச்சான கொலை நினைச்ச அந்த கில்லர் வாயை திறந்தாலும் இன்னைக்கு அந்த ஏசிபி 90 டிரான்ஸ்பர் ஆகாம இந்த ஊர்ல இருந்திருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும். அப்போ உங்களால இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசிருக்க முடியாது. மாமா பாத்தீங்களா மாமா, உங்களை கொல்றதுக்கு அந்த கில்லரை நான் தான் வர வச்சேன். உங்களை கொல்ல நினைச்சது நான் தானு. தான் மகனை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கேபி எப்படிலாம் கதை சொல்றான்னு பாத்தீங்களா? அபூர்வா! கதையெல்லாம் சொல்லி மச்சான இருட்டுல தள்ளுறது நீ, நான் இல்ல. ஏய் கேபி, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ லிமிட்டை தாண்டி பேசி என் கையால அதுக்கு தகுந்த பரிசை நீ வாங்கியிருக்க. மச்சான், இந்த வீட்ல சில கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல. அது எப்ப கிடைக்குதோ அப்போ நீங்களே அந்த அபூர்வா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. ஆமாப்பா, மாமா சொன்னது 100க்கு 100% உண்மை. ஆமாமா, என்னதான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னோட பார்வையிலையும் உலகத்தோட பார்வையிலையும் நான் உனக்கு ஒரு சக்களத்தி தாய் தானே.